ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெர்பலைஃப் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், வெயிட் லாஸ் அப்படின்றது நம்மளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். இந்த வெயிட் லாஸை வந்து நீங்க ஹெல்த்தி வேல பண்ண போறீங்களா இல்ல அன்ஹெல்த்தி வேல பண்ண போறீங்களா அப்படின்றதையும் நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன நினைப்போம், ஹெல்த்தி வேல தான் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். இப்போ ஹெல்த்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல நீங்க எந்த மாதிரி மெத்தடை வந்து சூஸ் பண்ண போறீங்க? ஒர்க் அவுட் பண்ண போறீங்களா அல்லது டயட் ஃபாலோ பண்ண போறீங்களா அல்லது நியூட்ரிஷன் எடுத்து டயட் ஃபாலோ பண்ண போறீங்களா? ஸோ இதை நீங்க தான் வந்து சூஸ் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிள், ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியும், ஸோ இது மூலியமா ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரியை உங்களால பர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் நம்ம பண்ணணும், ஸோ நம்மளோட ஏஜுக்கு நம்மளோட ஒர்க்குக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து செட் ஆகுமா, இதை நம்ம ரெகுலர் பேஸ்ல பண்ணணுமா அல்ல வாரத்துல 5 நாள் மட்டும் பண்ணா போதுமா, இதை நீங்க கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அப்போ ஒர்க் அவுட் மூலியமா உங்களை மாதிரி இருக்கிறவங்க எவ்வளவு வெயிட் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்க கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு நாள் சார் ஃபாலோ பண்ணணும்? நீங்க என் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ஃபாலோ பண்ணாதான் அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆக முடியும். நெக்ஸ்ட், டயட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரோட மைண்ட் செட்லயும் முதல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் தான் டயட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டயட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு நியூட்ரிஷனை கரெக்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் டயட். அப்போ டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி டயட் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க, அதில் உங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன ரிசல்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, நீங்க ஃபாலோ பண்ற டயட் கரெக்டான டயட் தானே அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ உங்களோட டயட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், குட் ஃபேட் அண்ட் ஃபைபர் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டா கொடுத்து தான் நீங்க வந்து டயட் ஃபாலோ பண்ணணுமே தவிர இதுல இருக்கிற நியூட்ரிஷன்லாம் நீங்க கம்மி பண்ணிட்டு வெறும் கேலரியை மட்டும் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு பேரு டயட் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னா வெறும் கேலரி மட்டும் குறைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. நீங்க கேலரியை கம்மியா கொடுக்கணும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து கரெக்டா கொடுக்கணும். இதுதான் வந்து கரெக்டான டயட். உங்களோட டயட்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், நியூட்ரிஷன் ஃபுட் மூலியமா வெயிட் லாஸ் பண்றது. நியூட்ரிஷன் ஃபுட் மூலியமா வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் வாங்கினா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வாங்கினா வெயிட் லாஸ் ஆகாது. இதை வாங்கி கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இதுல சரியான நியூட்ரிஷன் கொடுத்திருந்தாலும் இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? ஒரு சிலர் என்ன செய்யறீங்கன்னா காலையில நைட்ல வந்து ஷேக் எடுத்துக்கிறீங்க, ஆஃப்டர்நூன்ல வந்து நிறைய ஃபுட் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்? நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா 7700 இருந்து 8000 கேலரியை வந்து பர்ன் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து 1 கிலோ வெயிட் வந்து லாஸ் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க டெய்லி பேஸ்ல எவ்வளவு கேலரியை வந்து இன்டேக் பண்றீங்க, எவ்வளவு கேலரியை வந்து பர்ன் பண்றீங்க, இதை பொறுத்து தான் உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஓகே, நீங்களும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறீங்கன்னா இதை எப்படி எடுக்கணும், எந்தெந்த மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.